காய்ஸ் இப்போ வந்து நம்ம சிஎஸ் போகலாம் பிஎட் போகலாம். சரி நம்ம சிஎஸ்ஸே போகலாம். ஆனால் சிஎஸ் இப்போ வர சாண ஸ்கோர் கம்மியாக இருக்குது. சாண ஸ்கோர் இல்லைங்க, டேட்டு வேறு கொடுத்துட்டானுங்க. சே எப்படியோ நம்ம டைமண்டு போய் டைமண்டை தாண்டி போனால் ஆன ஸ்கோர் நம்ம டேட் குறைச்சிட்றாங்க. நம்ம வந்து முன்னாடி வந்து திரும்பி டேட் குறைச்சிட்றாங்க. இப்போ வந்து நான் கிளாஸ் பாடு போய்ட்டு ஆன ஸ்கோர் ஏற்றலான்னு இருக்கேன். பார்ட்னர்ஸ் யாராவது வரீங்க? சாப்பிட்டு உள்ளே போயிடலாம். சரி இவ்வளோ நேரம் ஆகுது. இப்போ இதுக்குள்ளே போனால் நான் வந்துடும் நினைக்கிறேன் டக்குன்னு. சரி நானும் போங்க. வந்துடுச்சே. சரி இப்போ வந்து எப்படி வரானுங்க? பாட்டா பிளேயரா? நம்மளே ஒரு பாட்டு தான். நம்மளாம் மற்றவங்கள பற்றி சொல்லக்கூடாது, இருந்தாலும் சரி டக்குன்னு சரி. Revenge tastes sweeter with superior fire. இப்போ வந்து கில்லி தான் ஃபர்ஸ்ட்ல போறா. கில்லியா ஆனாலும் பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு ரன்னிங் பிளேயரோ அப்பா சேகர அடிச்சான். ஏஸ் போட்டாங்க டீம். நான் வேற டீம் குறைவா காசு வாங்கிட்டோம். நான் டீ குடிக்க போகிறேன். காட்டுது. ஐயோ லைட்டு போடுங்க. ட்ரிபிள் 9 காட்டுதுங்க. மாவு எடுக்க ட்ரிபிள் 9. அப்பா இப்போதான் முடிஞ்சிருக்கு. இந்த ரூம் இந்த தான் இருக்காங்க. ட்ரிபிள் 9 வேற காட்டுது. சரி என்ன பண்ணுறது? இருங்க நான் கொஞ்ச நேரம். ஐயோ இப்போ நம்ம போன சேதர் அடிச்சுருவாங்க. அப்பா போட்ட சொல்லு double takedown. ரொம்ப நேரம் enemy spotted. நம்ம double takedown. அட முட்டைக்கு 2. ஐயோ சேதர் அடிச்சுறானுங்க. பாருங்க மழு பாருங்க எப்படி பட்டுப்பா. நான் அடிக்கிற அடியை மட்டும் பாருங்க. யாரும் ஓட்டல நின்றுட்டு பாருங்க. ஆச்சி ஓடுறேன். ஏங்க பின்னாடி திரும்பி பேசிக்கிட்டு இருக்கிற வாக்குல அடிச்சுட்டானுங்க. டீமெட்டு வருவானா தெரியலையே. வாங்கடா. ஐயோ எவனும் வரமாட்டான். சாவப்போறேன். முடிஞ்சுங்க இதோட முடிஞ்சு. முட்டைக்கு போன
யூடியூப் சேனல்ங்களா? யூடியூப் சேனல் ஏப்பாங்க. Double takedown. Double takedown. முடிஞ்சிச்சு. இது வந்தாங்க. 3 போட்டானுங்க. அப்படியே வரிசையாக ஒவ்வொன்றா அடிச்சுட்டு தான் இருக்கானுங்க. தடுக்க முடியாது. முட்டைங்க நம்ம முட்டை. தம்பி வீட்டுக்கு போய் கோழி முட்டை போட்டு தின்னுப்பான்னு I சொல்கிறாங்க. need equipment. என்னடா இது கன்று வரமாட்டேது. எவ்வளோ சரி வாங்க ஓடலாம். அடிச்சிடலாம். அப்பா அதான் நான் இதில் கொடை எடுத்துக்கிட்டு நீ வந்து இப்போ நான் ஸோ இப்போ என் ஆட்டத்தை எல்லாரும் பாருங்க. டேய் இந்த டோபி ஆட்டத்தை பாருங்கடா. ஐயோ First ஆ two. உட்காருக்கு வந்து ஒன்று Enemy spotted. கொடை ஆ 2 கொடை இல்லை ஒன்று தான். நான் இங்கே உள்ளவங்களுக்குலாம் பதில் சொல்லணும். மேட்சை பார்க்கணும். Double takedown. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும்படியாய் எல்லா ஊழியர்களுக்கும் ஒரு ஏவுதலை கொடுப்பீராக. சபை தலைவர்களோடு பேசுவீராக. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும்படியாய் சபை முன்னணியில நின்று செயல்பட கர்த்தர் சிறப்பை தாரும். ஆண்டவர் அப்படி செய்கிறார். துதிக்கிறோம். அந்த ஒருத்தனை அடிச்சிட்டா தொடர்ந்து இந்த மக்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு சிறப்பை தாரும். சீக்கிரத்தில் நல்ல செய்திகளை கேள்விப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. ஊழியக்காரர்கள் நீங்க அறிவிப்பு கொடுத்து இங்க எல்லாருமே இணைந்து நம்ம ஜெபிக்கும் போது அந்த திட்டத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். நம்ம கருத்தாக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். கடந்த நாட்களில் ஒரு அறிவிப்பை நான் சொல்லியிருந்தேன். இந்தியாவுடைய தேர்தல் ஆணையத்திற்காக அதிகாரிகளுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று. லட்சக்கணக்கான பேர் நீங்க இந்த ஜெபத்தை இல்லை இல்லை. இருக்கிறது. தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும். ஐயோ என்ன ட்ரிபிள் லைன் காட்டுது. ஐயோ லாஸ்ட் நான் ஒருத்தன் தான் இருக்கேன். அவ்வளோதான் நான் செத்துறேன்னு நினைக்கிறேன். ட்ரிபிள் லைன் சரி அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்ரெடி இறந்தே போயிட்டேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் ட்ரிபிள் லைன் காட்டுது. சரி நான் செத்தே போகிறேன்டா. இவ்வளோ நேரம் காட்டினா எப்படா தாங்குறது. சரி நான் செத்தனா உயிரோட தான் இருக்கேன் நான். ஐயோ எப்போ தான் இந்த முடியும். ஆஹா முடிஞ்சு போங்க. ஏய் ஆ இந்த கதவு சாத்தப்பா கஷ்டப்பட்டு இத்தனை பேரையும் அடித்தது அவ்வளோதான். கஷ்டப்பட்டு இத்தனை பேரையும் அடித்து நாக் அவுட் பண்ணி ஒருத்தங்கிட்ட சூப்பர் பவர் போட்டு அவன்கிட்ட சிடோரி கொடுத்து கக்காஷி மாதிரி ஒரு பிளேட் நிஞ்சா வரல சூசனம் எடுத்து முன்னேறிக்கண்டா போதாதோ இவன்களுக்கெல்லாம். காசு வாங்கி கடையில் இருந்து அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு. சரி அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு. கஷ்டப்பட்டு ஒத்தாலாம் நின்று எல்லாரையும் அடித்து ஜோனில் மட்டும் அடித்து அவன் அடித்து இவன் அடித்து கஷ்டப்பட்டு வந்து நிற்கிறான் பாருங்க. பிடிச்சிருக்கா காய்ஸ்? ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுதன் அனிமே அண்ட் எஃப்எஃப் இந்த கேம் பிளேயர் மேட்ச் இந்த ஐடியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மேட்ச் எல்லோரும் பார்த்துருங்க.
நம்ம ஸ்குவாடு இருக்குது எல்லாரும் வீட்டில் இருக்கானுங்க. ஸோ ஒருத்தன் என்னன்னா டேருக்கு பாருங்கள் ஐடி நேம்லாம் இவன் ஒருத்தன் நம்ம டீமுக்கு அதங்கடா அந்த சாட்சி இதுதான் நம்மளோட பில்டு இங்கே இருக்க பாருங்க அந்த பில்டு. ஓகே பாய் 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 பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். நான் இன்னும் அதிகமாக வீடியோ போடுறேன். லைக் அதிகமாக வேணும், நியூஸ் அதிகமாக வேணும். அப்போ நான் இந்த வீடியோ கண்டிப்பாக போடுவேன்.